இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமம் விகர்மங்களை பாவ செயல்களை அழிப்பதற்கான யுகமாகும். இந்த யுகத்தில் நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். யார் எந்த அளவிற்கு ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகிறார்கள். இது நிகழ்காலம் ஆகும். பாபா வந்துள்ளார். எது கடந்து விட்டதோ அதுதான் எதிர்காலமாகவும் இருக்கும். தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார். சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவக் கர்மங்கள் வினாசமாகும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும். கடந்த எதிர்காலத்தை யார் தெரிந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் திரிகாலதரிசி. நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அவையெல்லாம் எதிர்கால புதிய உலகத்திற்காக. இயற்கை சீற்றங்களும் நடக்க வேண்டும். பூகம்பம் வந்தது என்றால் முடிந்தது. பாரதத்தில் எத்தனை பூகம்பங்கள் ஏற்படும்? இது நடக்கத்தான் வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். பாபா, நாங்கள் அநேக முறை தங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து இருந்தோம். அதை கணக்கிடவே முடியாது. இப்போதும் ஸ்ரீமத் மூலம்தான் சக்தியை அடைகிறீர்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து கலைகள் குறைந்து குறைந்து இப்போது எப்படிப்பட்ட நிலை வந்து சேர்ந்திருக்கிறது? இது கூட புதிய விஷயம் ஒன்றுமில்லை. சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. பொறுமையாக ஞானத்தை சிந்தனை செய்து பார்த்தால் அனைத்து விஷயங்களும் தானாகவே புத்தியில் வந்துவிடும். சரீர நிர்வாகம் என்னவோ செய்யத்தான் வேண்டும். அமிர்த வேளையில் அனைவருக்கும் நேரம் இருக்கிறது. அதிகாலை 2-3 மணிக்கு நேரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த சமயத்தில் எழுந்து பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாபாதான் வந்து குழந்தைகளாகிய உங்களை அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிக்கச் செய்கின்றார். எந்த குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமம் நினைவு இருக்கிறதோ அவர்கள் ஞான ரத்தினங்களை தானம் செய்யாமல் இருக்க முடியாது. பாபா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் ரகசியத்தையும் புரிய வைத்துள்ளார். பாபாவைத் தவிர வேறு யாரும் திரிகாலதர்சியாக மாற்ற முடியாது. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வந்தார், என்ன செய்தார்? ஜெயந்தி என்பதன் அர்த்தம் கூட தெரியவில்லை என்றால் பிறகு கொண்டாடி என்ன செய்யப் போகிறீர்கள்? பாபாவை மறப்பது மிகப்பெரிய தவறாகும். தேக அபிமானத்தில் வருவதினால்தான் மறக்கின்றீர்கள். நல்லது.